நான் வந்து இப்போ லேட்டஸ்டா பைரவான்னு ஒரு படத்துல ஒர்க் பண்றதுக்காக போயிருந்தேன். அந்த படத்துல போகும்போது பாத்தீங்கன்னா 2 நாள் அதில் ஒர்க் பண்ணேன். 3வது நாள் வந்து விஷாலினி அக்கா வந்து போயிட்டாங்க, முன்னாடியே போயிட்டாங்க. அவங்களுக்கு வந்து 4 மணி ஃபிளைட்டு போயிட்டாங்க. நான் அங்கேயே இருந்தேன். ஒரு 7 மணி இருக்கும். எனக்கு டிக்கெட் கேட்கறதுக்காக வெளியே வந்தேன் மேனேஜர் சார்கிட்ட. அந்த நேரத்தில் ஸ்ரீமான் சாரும் சதீஷ் சாரும் நின்று பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் விஜய் சார் வந்தார் அந்த வழியா. ஹாய், நான் உள்ளே போயிட்டு ஃபர்ஸ்ட் யாரோன்னு நினைச்சிட்டேன். விஜய் சார் ஹாய்னு நானும் ஹாய்னா அப்படின்னேன். வாமா அப்படின்னாரு. போனேன். தர்மதுரையில பண்ணிருக்கேன்மா, சூப்பரா இருந்ததுமா, சூப்பரா பண்ணிருக்கமா அப்படின்னாரு. எனக்கா சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் வந்தது அந்த நிமிஷம் வந்து சொர்க்கத்துக்கே போயிட்டேன்னு சொல்லலாம். விஜய் சார் வந்து சொன்னார், அவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட் வந்து நீ சூப்பரா பண்ணிருக்க அப்படின்னு சொன்னாரு. உன்னை நல்லா யூஸ் பண்ணிருக்காங்கம்மா, சூப்பரா பண்ணிருக்கமா அப்படின்னாரு. வாழ்த்துக்கள் அப்படின்னாரு. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா அப்படின்னு. ஒரு போட்டோ கிடைக்குமான்னு வான்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ எடுத்து கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எனக்கு வந்து விஜய் அண்ணா ரொம்ப பிடிக்கும். இப்ப இல்ல, ஃபர்ஸ்ட்ல இருந்து எனக்கு ரொம்ப மனசுல கவலை இருக்கும். ரொம்ப அழுதுட்டு இருப்பேன், ஃபீல் பண்ணுவேன். அப்படி இருக்க டைம்ல அவரோட சாங்ஸ், படம் எல்லாம் பார்ப்பேன். பார்க்கும்போது அவரோட டான்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். டிவியில வரும்போது அவரோட நான் நிறைய அழுதுட்டே இருப்பேன். அந்த சாங் போட்டேன்னா அந்த சாங் பார்த்து சிரிச்சுட்டே இருப்பேன். என்னடி இப்பதான் அழுதுட்டு இருந்தேன், பார்த்து சிரிச்சுட்டு உட்காந்துருக்கேன். அவங்க சொல்லுவாங்க, அது விஜய் மேல பைத்தியம் அவளுக்கு, அவங்க அண்ணனை பார்த்தோன்னா சந்தோஷமாயிடுவா அப்படிம்பாங்களா. ஆமா ஆமா, எங்க அண்ணன் வந்தா சந்தோஷமா இருப்பேன், எங்க அண்ணனை பார்த்தா சந்தோஷம் போயிடும் அப்படிம்பேன். எங்க அண்ணன் படத்துல எல்லாத்துலயும் அவரோட சிரிப்பை பார்த்தாலே போதும், எல்லாமே மறந்து போயிடும், எல்லாம் பறந்து போயிடும். எங்க அண்ணன் கூட ஒரு படத்துலயாவது ஒரு சீன்லயாவது நடிக்கணும்னு ஆசை. சீக்கிரம் அந்த வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்கனால எங்க அண்ணன் நடிக்கிற எல்லா படத்துலயும் போய் வாய்ப்பு கேட்டுட்டு தான் இருக்கேன். கண்டிப்பா எங்க அண்ணன் கூட சீக்கிரம் பண்ணுவேன்னு எதிர்பார்த்துட்டு காத்துட்டு இருக்கேன்.